வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். திங்கட்கிழமை இரவு தரைவழி தாக்குதலின் பின் ஒரு பகுதியாக ஐடிஎஃப் துருப்புக்கள் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்தனர். இன்று செவ்வாய் அதிகாலையில் இஸ்ரேலின் ராணுவம் இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தியது. அதே நேரத்தில் ஹெஸ்பொல்லாவுடனான மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா இலக்குகள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் ஐடிஎஃப் வரையறுக்கப்பட்ட உள்ளூர் மயமாக்கப்பட்ட மற்றும் இலக்கு தரை தாக்குதல்களை தொடங்கியது என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. அண்மைய மாதங்களில் ஐடிஎஃப் பயிற்சி அளித்து தயார்படுத்திய தரைப்படையினர் மற்றும் இஸ்ரேலிய வடக்கு கட்டளை தளத்தால் அமைக்கப்பட்ட ஒரு முறையான திட்டத்தை செயற்படுத்துகிறார்கள் என்று அது மேலும் கூறியது. அல் ஜசீரா மற்றும் எம்டிவி லெபனான் உட்பட சில அரபு ஊடகங்கள் தரைவழி படையெடுப்பு பற்றிய ஆரம்ப அறிக்கைகளுக்கு பின்னர் தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களுக்கு ஐடிஎஃப் டேங்கள் நுழைந்ததாக கூறின. லெபனானில் இஸ்ரேலின் தரைப்படை நடவடிக்கை தொடங்கியதும் எல்லைக்கு அருகில் உள்ள தளங்களில் இருந்து நடத்தப்படும் பீரங்கி தாக்குதல், ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் சத்தங்கள் வான்வழியாக ஒலித்தன. லெபனான் கிராமமான அடைசிட் மர்ஜாஜூனின் திசையிலிருந்து பல வெடிப்புகள், புகை மற்றும் ஒளியின் பிளாஷ்கள் வருவதை காண முடிந்தது. இன்று செவ்வாய் அதிகாலை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் பல வெடிப்புகள் கேட்டன. பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகள் வரை இஸ்ரேலிய தரைப்படை ஆக்கிரமிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என்று சில லெபனான் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிக்கு மேலே வானத்தில் அடர்த்தியான புகை மூட்டம் காணப்பட்டதை CNN ஒளிபரப்பிய ஒரு காணொளியில் காண முடிந்தது. லெபனான் எல்லையிலிருந்து 2 மைல்களுக்கு குறைவான தொலைவில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலில் எதிர்பார்க்கப்படும் தரைவழி தாக்குதலின் அறிகுறிகள் அதிக அளவில் இருந்தன. இஸ்ரேலிய பீரங்கி பிரிவுகள் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் தெற்கு லெபனானை நோக்கி சுடுகின்றன. அது லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள பள்ளத்தாக்கு வழியாக எதிரொலிக்கும் ஒரு தாள ஏற்றத்தை அனுப்புகின்றது. லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள வடகிழக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு பகுதியை இராணுவத்தினர் மூடிய இராணுவ மண்டலமாக அறிவித்துள்ளனர். அந்த மூடிய இராணுவ மண்டலத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலைக்கு அருகில் சுமார் 100 டேங்கர்கள் மற்றும் பிற இராணுவ வாகனங்கள் ஒரு வயல்வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு வந்தவை. லெபனானின் தென்கோடி கிராமங்களில் ஒன்றில் வசிப்பவர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு தொலைபேசி நேர்காணலில் உடனடி தரைவழி ஊடுருவல் பற்றிய அச்சத்தின் மத்தியில் தீவிர இஸ்ரேலின் குண்டுவீச்சினால் குழப்பப்பட்ட பின்னர் தானும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் வீடுகளில் சிக்கி தவிப்பதாக கூறினார். தனது பெயரை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், தாங்கள் பயப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு உணர்ச்சி முறிவு உள்ளது. கிராமங்கள் மீது பீரங்கி தாக்குதல்களும் வான்வழி தாக்குதல்களும் மழையாக பெய்து வருவதாக கண்டவர்கள் எனக்கு தெரிவித்தனர். எல்லையில் உள்ள நிலைகளிலிருந்து லெபனான் துருப்புக்கள் தப்பியோட தொடங்கிய போது தங்கள் வீடுகளை காலி செய்ய உதவுமாறு அவரது குடும்பத்தினர் லெபனான் இராணுவத்தை கூறியதாக அவர் கூறினார். லெபனான் இராணுவம் அவரது குடும்பம் தப்பி செல்ல உதவ மறுத்துவிட்டதாக அவர் கூறினார். இன்று அதிகாலை பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் குறைந்தது 2 இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடந்தன என்று பாதுகாப்பு வட்டாரம் கூறியது. ராய்ட்டர்ஸ் செய்தியாளர்கள் 2 ஒளிரும் ஒளியை கண்டதாகவும் அக்கம் பக்கத்தில் இருந்து வரும் உரத்த குண்டுவெடிப்புகளை கேட்டதாகவும் கூறினார்கள். பொதுவாக மக்கள் அடர்த்தியான தெற்கு புறநகர் பகுதிகளில் குறிப்பிட்ட கட்டடங்களை தாக்கும் என்று இஸ்ரேலிய இராணுவம் 1 மணி நேரத்திற்கு முன்பே எச்சரித்தது. ஆயுதம் தாங்கிய குழுவான ஹெஸ்பொல்லா அவற்றை தமது இராணுவ வசதிகளாக பயன்படுத்துவதால் குடியிருப்பாளர்களை அங்கிருந்து வெளியேறச் சொன்னது. சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகரித்த பின்னர் பல குடியிருப்பாளர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறினர். ஆனால் பொது தங்குமிடங்கள் நிரம்பியதால் நகரத்தின் தெருக்களில் தூங்கினர். மாவட்டத்தை விட்டு வேகமாக வெளியேற டாக்சிகளை கண்டுபிடிக்க போராடியதாக பல குடும்பத்தினர் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 95 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 172 பேர் காயமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்று அதிகாலை பெய்ரூட்டின் நகர எல்லைக்குள் வான்வழி தாக்குதல்கள் நடந்தன. அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து லெபனான் தலைநகரின் நகர எல்லைக்குள் முதல் முறையாக கடந்த 2 தினங்களாகத்தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதுவரை பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் நகரின் தெற்கு பகுதியில் கவனம் செலுத்தின. மக்கள் சரிவான அந்த பகுதியில் முக்கியமாக ஷியா மத பிரிவினர் வசிக்கின்றார்கள். அதனால் அந்த பகுதியின் ஹெஸ்புல்லாவின் கோட்டையாக உள்ளது. லெபனானில் உள்ள பிரித்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் பிரித்தானியர்களுக்கு ஐக்கிய ராஜ்யம் ஒரு விமானத்தை வாடகைக்கு விடுவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் லெபனானில் உள்ள பிரித்தானியர்களின் இருப்பை பதிவு செய்ய சமூக ஊடக தளமான எக்ஸில் இணைப்பை பகிர்ந்துள்ளது மற்றும் வேலிம் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்குமாறு அவர்களை வலியுறுத்தியது.
விமானத்திற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. லெபனானில் தரைவழி ஊடுருவலுக்கு முன்னதாக இஸ்ரேல் பீரங்கிகளை சுடுவதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்தது. அமெரிக்க ராஜாங்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் எல்லைக்கு அருகில் லெபனானுக்கு உள்ளே உள்ள ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்பை இலக்காக கொண்ட மட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளை அவர்கள் தற்போது நடத்தி வருவதாக இஸ்ரேலியர்கள் எங்களிடம் தெரிவித்தனர் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உறுதிப்படுத்தப்பட்ட இந்த படையெடுப்பு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது லெபனான் போருக்கு பின்னர் லெபனானில் நடந்த முதல் IDF தரை படையெடுப்பு நடவடிக்கை. கூடுதலாக IDF-இன் அரபு செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் ஆட்ரே நேற்று திங்கட்கிழமை இரவு பெய்ரூட் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்களை வெளியேற்றுமாறு எச்சரித்தார். சிறிது நேரத்திற்கு பின்னர் IDF செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி எங்கள் படைகளின் பாதுகாப்பு காரணமாக படைகளின் நகர்வுகள் குறித்த செய்திகளை பகிர வேண்டாம் என்று ஊடகங்களுக்கு கேட்டுக்கொண்டார். நடப்பது ஒரு போர், அதில் இராணுவ ரகசியங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. உத்தியோகபூர்வ அறிக்கைகளை மட்டும் வெளியிடவும் பொறுப்பற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். லெபனான் இராணுவம் தெற்கு லெபனானில் பல நிலைகளில் இருந்து பின்வாங்கி சென்று விட்டது. ஹெஸ்போல்லாவின் போரை நடத்த வேண்டிய அவசியம் லெபனான் இராணுவத்திற்கு கிடையாது என்று ஒரு இராணுவ அதிகாரி ஊடகங்களிடம் தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து ஹெஸ்போல்லாவுக்கும் IDF-க்கும் இடையே தொடர்ந்து விரிவடையும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர IDF ஒரு படியெடுப்பை தொடங்கியுள்ளதாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. வெள்ளிக்கிழமை IDF ஹெஸ்போல்லாவின் மத்திய தலைமையகம் மீது விமான தாக்குதலை நடத்தியது. அதில் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். முன்பு நடந்த IDF தாக்குதல்கள் சமீபகால வாரங்களில் பல மூத்த ஹெஸ்போல்லா தளபதிகளை கொண்டுள்ளன. பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல் உட்பட ஹெஸ்போல்லாவின் செயல்பாட்டு பிரிவு தலைவர் இப்ராஹிம் அலிக் உட்பட குறைந்தது 16 உயர்நிலை ஹெஸ்போல்லா தளபதிகளை கொன்றது. இது லெபனான் மற்றும் சிரியா முழுவதும் பரவலான தொடர் சம்பவங்களை தொடர்ந்து வந்தது. அங்கு ஹெஸ்போல்லா உறுப்பினர்களுக்கு சொந்தமான பேஜர்கள் மற்றும் ரேடியோக்கள் போன்ற பல தகவல் தொடர்பு சாதனங்கள் மர்மமான முறையில் வெடித்து பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அது ஆயிரக்கணக்கான ஹெஸ்போல்லா துருப்புக்களை போர்க்களத்திலிருந்து அகற்றியது. இந்த சம்பவங்களின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக ஹெஸ்போல்லாவும் வெளிநாட்டு செய்திகளும் குறிப்பிட்டன. இப்படி ஒரு பலவீனமான நிலையில் ஹெஸ்போல்லா இருக்கையில் தான் இஸ்ரேல் தமது படையெடுப்பை தொடங்கியுள்ளது.